வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். Thank you. செப்பனியா 3ஆம் அதிகாரம். Thank you brother. Nice. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டுல எப்படி நான் சொல்லுவாங்கன்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல், இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன், ரெகோபயாம், எசேக்கியா, இப்படிதான் சொல்லிட்டு வருவாங்க. ஆனா இங்க செப்பனியா தீர்க்கதரிசி அதை கொஞ்சம் மாத்துறாரு பாருங்க. என்ன மாத்துறாரு? இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் இல்ல, தாவீது இல்ல, யாருங்க? இல்ல சத்தமா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்க. மேல இருக்கிறவங்களா, மேல இருக்கிற வாலிப பிள்ளைங்களா வந்துட்டீங்களா? கீழே பாஸ்டர் வர சொன்னாரு. ஓ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ? ஓகே, அப்படி ஓகே, கல்யாணம்னா பிரச்சனை இல்லை, மேல கொஞ்சிருங்க. ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ற வார்த்தை வரும்பொழுதெல்லாம் பைபிள்ல உங்களுக்கு ஒரு தாட் வந்துடணும். வேதத்துல கர்த்தர் என்று எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அந்த கர்த்தர் என்ற வார்த்தை யாரை குறிக்கிற சொல்லுனா, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை. கர்த்தர் என்ற வார்த்தை யாரை குறித்து சொல்லப்படுகிறது? எல்லாம் சொல்லுங்களேன் சத்தமா. இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஓகே, அப்போ இங்க செப்பனியா தீர்க்க தரிசனமா சொல்றார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய யாருங்க? கர்த்தர்னா யாரு? கர்த்தர்னா யாரு? நல்ல போல்டா தான் சொல்லுங்களேன். நல்ல வார்த்தை தானே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் தானே. இது சொல்ல கஷ்டமா? ஏசு ஏன் வர மாட்டேங்குது? கெட்ட வார்த்தை சொல்லாம வருத, பொய் சொல்லாம வருத, அதெல்லாம் சரளமா வரும்போது நல்ல வார்த்தை. இதை சொல்லி பாருங்க, ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லி பாருங்க ஏசு கிறிஸ்துன்னு, உங்க வாழ்க்கை ஓஹோன்னு வரும். ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இது இ மைனர் கொடுத்துருங்க பாருங்க, இ மைனர். ஆமா, இதே வார்த்தை புதிய ஏற்பாடுல இருக்கு. இதே போல இது கொத்த வார்த்தை இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? புதிய ஏற்பாடுல. சரி, ஒரு க்ளூ கூட கொடுக்கிறேன். இயேசுவே அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இதே போல எனிபடி இல்ல பாஸ்டர், மனசுல இருக்கு பாஸ்டர், சொல்ல வரமாட்டேங்குது. வாலிப பிள்ளைங்க திடீர்னு கேட்டா எப்படி? தம்பி மாருங்க மேல சொல்லுங்க சிஸ்டர். அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ? சொன்னா ஒரு gift கொடுக்கலான்னு நான் வந்த பிளான் பண்ணி, சரி அந்த கிஃப்டை நானே வச்சிடுறேன். யாருக்கும் தெரியல, சரி நானே சொல்லிடுவா. ஆமா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதுவா? சரி மிஸ் பண்ணிட்டேன். இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும். என்னம்மா படிக்கிற? எதம்மா படிக்கிறீங்க? மத்தேயு 18:20. நான் தப்பி சொல்லிட்டேனா? 20 சொல்லிட்டேனா? ஓகே, சாரி. மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அங்க செப்பனி என்ன சொன்னாரு? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அதே வார்த்தை இயேசு என்ன சொல்றாரு?
2 பேராவது 3 பேராவது எங்கெல்லாம் என் நாமத்துல கூடி இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில என்னன்னா நடுவுல நான் இருப்பேன்னு சொல்லல, இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். இருப்பேன்னா இருக்கவும் செய்யலாம், இல்லாமையும் போகலாம். நாளைக்கு வர்றேன்பா அப்படின்னு சொன்னா வரவும் செய்யலாம், வராமையும் போகலாம். ஆனா வருவேன்னு சொன்னா, இருக்கிறேன்னு சொன்னா அது இருக்கிறதுக்கு அடையாளம். இப்ப நான் சொல்றேன், நீங்க எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறீங்க, பிதாவின் பிரசன்னத்துல இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இந்த ஆலயத்துல இந்த நாளில வந்தது சந்தோஷம். இந்த வருஷத்தின் கடைசி நாளில வந்தது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். கரங்களை உயர்த்துங்க. மேல் தளத்துல சந்தோஷம்னா கரங்களை உயர்த்துங்க. ஆமென். E minor. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே ஷகுரமதரம் ஆவியே ஆவியே மழையாக பொழியும். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்றீங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆமா, திருப்பூர் சர்ச்சில் நான் போயிருந்தேன், நான் ஸ்டாப் வர்ஷிப். அந்த சர்ச்சில் பாஸ்டர் ஒரு 1.5 மணி நேரம் வர்ஷிப் பண்ணாரு, எழும்பி நின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் எனக்கு டர்ன் வந்துச்சு. நான் சரி, அதுக்கப்புறம் சரி இல்ல 1.5 மணி நேரம் ஜனங்கள் நிக்கிறாங்களே, உட்காருங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் அப்படியே கண்ணை மூடிட்டு பாடுறேன். நான் பாட ஆரம்பிக்கும் எல்லா ஜனங்களும் எழும்பி நின்னுட்டாங்க. அவங்க கால் வலிக்கும் போது உட்காருங்க சொன்னேன். அதுக்கப்புறம் எல்லாம் நான் ஒரு 1.5-2 மணி நேரம் எடுத்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க, எங்க சர்ச்சில் வர்ஷிப்னா நாங்க உட்கார மாட்டோம், எழும்பி நின்றுட்டு தான் ஆராதிப்போம். அப்படியே நீங்களும் இருக்கிறீங்களே, என் கண்ணே பற்றும் போலக்கு. நான் சொல்லாம எழுப்பி நிக்கிறீங்களே. ஆமா, அதனால கொஞ்சம் ஏ மைனர் கொடுங்க. ஏ மைனர் கொஞ்சம் கையை தட்டி பாடலாம். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட இயேசுவை போல் துதிப்பே. கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட இயேசுவை போல் துதிப்பே. சொல்லுங்க, கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட இயேசுவை போல் துதிப்பே. கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட இயேசுவை போல் துதிப்பே. என்னது இந்த பாட்டை நாங்க தாவீது தானே பாடி இருப்போம், இவரு நான் இயேசுன்னு பாடுறாரு. இந்த பக்கம் தாவீது நிக்கிறாரு, இந்த பக்கம் இயேசு நிக்கிறாரு. உங்க பார்வை யார் மேல இருக்கும்? யார் மேல இருக்கும்? யார்கிட்ட வந்து நீங்க முறை ஜெபம் பண்ணுவீங்க? யார்கிட்ட உங்க குறைய சொல்லுவீங்க? தாவீது கிட்ட வந்து சொல்லுவீங்களா, இயேசு கிட்ட வந்து சொல்லுவீங்களா? யார் உங்களை பார்க்கணும்னு நினைப்பீங்க? தாவீது பார்க்கணும்னு நினைப்பீங்களா, இயேசு பார்க்கணும்னு நினைப்பீங்களா? ஏன்? தாவீது சங்கீதம் எனக்கு பிடிக்கும். தாவீதுடைய ஜெபங்கள், வார்த்தைகள், அவர் பிதாவோடு இருந்த அந்த உறவு, ஐக்கியம் எல்லாம் பிடிக்கும். இயேசு வர்றதுக்கு முன்னாடி he was a hero. ஹீரோவா இருந்தாரு. ஆனா இயேசு எப்ப வந்தாரோ, ஆமா இப்போ இயேசு தான் எனக்கு ஹீரோ. ஆமென். தாவீது ஜெபம் பண்ணினது உண்மை, ஒரு நாளைக்கு 5 முறை. ஆனா இயேசு வாழ்நாள் முழுவதும் ஜெபம் பண்ணினார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணினார். தாவீது விழுந்தாரு பாவத்துல, ஆனா இயேசு பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அவரிடத்தில் இல்லை. ஆமென். தாவீத பிடிக்கும், இயேசுவ ரொம்ப பிடிக்கும். தாவீத பிடிக்கும், ஆனா இயேசுவ ரொம்ப. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவ ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க எல்லாம்? ஆமென். அதனால அந்த வார்த்தையை நான் மாத்தி எழுதிட்டேன். தாவீதுக்கு எவ்வளவுனா, ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதங்களே இவ்வளவுனா, பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் எவ்வளோ? we can't measure. அதை மெஷர் பண்ணவே முடியாது. எந்த அளவுக்கு இயேசுவை நம்ம உயர்த்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம இருக்கிற ஸ்தானத்துல, நாம் இருக்கிற நிலையில அப்படியே நம்ம அறியாமலே நாம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்போம். ஆமென் சொல்லுங்களேன்.
ஆமென். சோ நல்ல கையை கட்ட வேணாம், நல்ல கையை தட்டி கர்த்தராவி என்னில் அசைவாடிட இயேசுவை போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட இயேசுவை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் இயேசுவை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன். மேல இருக்கிறது இயேசு. Come on everybody, put your hands. கரங்களை தட்டி துதிப்பேன் துதிப்பேன் இயேசுவை போல் துதிப்பேன். சபையே துதிப்பேன். வாலிப தம்பி தங்கச்சி நல்ல வெள்ளத்தோடு இயேசுவை போல் துதிப்பேன். When the Spirit of the Lord moves in my heart, I will praise like Jesus praised. When the Spirit of the Lord moves in my heart, I will praise like Jesus. Everyone, everybody. I will praise, I will praise, I will praise. Come on, church. Come on, people. Oh, we bless your name. We worship your name, oh God. Like David prayed. கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட இயேசுவை போல் ஜெபிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடி ரிவிலகாதோரமா ரிகிதி நிவினா உருவா ஷெலனா ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் இயேசுவை போல் ஜெபிப்பேன். ரகலஷ்ய கோரே லங்கரே லிவரே மகாஷேவி தேவ பிரசனம் ஜெபிப்பேன். பாடுகிற ஒவ்வொரு சிரசின் மேல, பாடுகிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேல, எங்க வாலிப பிள்ளைகள் மேல, எங்க சபையின் மேல, இந்த ஆராதனைக்குள்ளே, இந்த அபிஷேகத்துக்குள்ளே உங்க மகிமை ஷெக்கினா மகிமை ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் இயேசுவை போல் ஜெபிப்பேன் 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 இயேசுவை போல் ஜெபிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எல்லா கரங்களை தட்டி துதிப்பேன். நல்லா இந்த வருஷத்தின் கடைசி நாளில் சொல்லுங்க, இன்னும் இன்னும் கவலை. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன். வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க, என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். உனக்கு என்று ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். என்ன நடந்தாலும், எது என் வாழ்க்கையில கிடைச்சாலும் கிடைக்காம இருந்தாலும் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா. சபை சபை உயர்த்தட்டும், சபை உயர்த்தட்டும். ராஜாதி ராஜா, you are my king of kings, you are my lord of lords, you are my everything. அல்லேலூயா. துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya ஆனந்தமே. ஹalleluya ஆனந்தமே. சபை சபை உயர்த்து. உங்க சத்தத்தை உயர்த்தி நன்மை செய்தவருக்கு நன்றி ஆராதனை. கிருபையாய் உன்னை நடத்தி வந்தவருக்கு, இதுவரை வழிகளை திறந்து வாசல்களை திறந்து அடைக்கப்பட்ட வாளிகள் அழைக்கப்பட்ட வாசல்களை திறந்து இந்த மாதத்துல கடைசி நாளில் புலி இந்த ஆண்டு முழுவதும் உன்னை நடத்தி வந்த தெய்வத்துக்கு ரெண்டு கரங்களை தட்டி, இது சும்மா இருக்கிற நேரம் இல்ல, இது மௌனமா இருக்கிற நேரம் இல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி சொல்ற நேரம். தேவ பிரசனத்தோட கர்த்தருடைய வல்லமை மேல் தளத்துல இறங்குகிறது. தேவ பிரசனம் உன்னை விடுதலை ஆக்குகிறது. தேவ பிரசனம் உன் சிந்தைக்குள்ளே, தேவ பிரசனம் உன் இருதயத்துக்குள்ளே, எந்த இடத்திலும் நுழைய முடியாத இடத்துல நீ துதிக்கிற ஆராதிக்கிற தேவ பிரசனம் கடந்து வருகிறது. கரங்களை உயர்த்தி உங்க பாடல், உங்கள் ஆராதனை, உங்கள் ஜெபத்துல ஒன்றை அனுபவிக்க கத்துக்கொள்ளுங்க. அப்பாவுடைய பிரசன்னம். அப்பாவுடைய பிரசன்னம். 10 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணாலும், 10 நிமிஷம் பாடனாலும்,
10 நிமிஷம் அப்பாவுடைய ஜெபத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அதுல பிரசன்னத்தை அனுபவிக்கிற நேரம் இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவி. உங்க குரலை உயர்த்தி ஆவியே இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே, 2 பேர் நடுவிலே ஆவியே. உங்க குரலை உயர்த்தி உங்க சத்தத்தை மேல் தளத்துல இருக்கு மழையா சொல்லுங்க. ஒரு எதிர்பார்ப்பு மென்மையானவரே மேக ஸ்தம்பமே ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊழியம் செய்கிறார். மகளே, உங்கள் சரீரத்தை தொடுகிற வல்லமாய், உங்கள் சிந்தையை தொடுகிற வல்லமாய், இருதயத்துக்குள்ளே பாயிரு வர வல்லமாய் ஊற்று தண்ணீர் ஜீவனாதி ஊற்று தண்ணீர். I need more precious. I need more anointing. Bless us, God. ஆனந்த தைலமே ஆவியே ஆவியே மழையாக பொழியும் தேவ பிரசன்னம் உங்களை நடத்தட்டும். இதுவரை நடத்தின தேவ பிரசன்னம், இந்த ஆண்டு முழுவதும் நடத்தின தேவ பிரசன்னம் 2024ஆம் ஆண்டு இதை விட நடத்த அது is waiting. It is waiting. ஆவியே rakadana shapara bakaba ribakaba sheporo rabash. என்ன நான் செலுத்திடுவேன் நீர் செய்த நன்மைகளுக்கா. ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி இயேசுவை தொழுதிடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன் நீ செய்த நன்மைகளுக்கா. ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி இயேசுவை தொழுதிடுவேன். கரங்களை உயர்த்தி Come on people. எல்லா கட்டுகளும் விடுதலையாக்கப்படுகிற நேரம், எல்லா பலவீனங்களும் உன் நரம்புகள்ல எலும்புகள்ல இருந்த இத்தனை நாட்களா இருந்த பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உன்னை விட்டு விலகுகிறது. இயேசுவே இயேசுவே my Father, my Jesus. இயேசுவே நன்றி நன்றி ரகதரரா ரதராஷலே யாகோரோபா கோரோபா தரபாசே கோரோகோடரோ. கவலைப்படாதே எதை குறித்து ஒன்றுக்கும் நீ கவலைப்படாமல் அது நடக்கலையே, இது நடக்கலையே, அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அது வரலையே, இது வரலையே, என் பிள்ளைக்கு இது நடக்கலையே, என் மகளுக்கு இது நடக்கலையே, என் வீடு கட்டப்படலையே, எனக்கு நன்மை நடக்கலையே என்று ஒன்றை குறித்தும் நீ கவலைப்படாமல் இப்ப நடக்க போகிற 2024ஆம் ஆண்டு கர்த்தர் உன் வாழ்க்கையில நடத்த போகிற எல்லா நன்மைக்காக இப்பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு.
ஸ்தோத்திரம் சொல்றதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு நடந்ததுக்காக சொல்றது, இன்னொன்னு 2024 அவர் எதெல்லாம் செய்ய போறார் நீ நினைக்கிறியோ அதை முன்கூட்டியே சொல்லி அவர் செய்வார்னு நம்பிக்கையோட இப்பொழுது சொல்ல ஆரம்பி. உங்க பிரசன்னம் எங்க நடுவுல இருக்கப்பா. You are in our midst, King of Israel, King of Yahweh. You are in our midst. You are in my right side. I am not standing alone. Oh, Emmanuel with us. உங்க பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Please be seated. Good God. வாசிப்போம். பிலமோன் புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளும். அதுல ஒரு அதிகாரம் தான். ஒரு நாளைக்கு பலமுறை அந்த அதிகாரத்தை படிக்கலாம். அதுல எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 10வது வசனம் 11வது வசனம். Book of Philemon chapter 10 verse 10 and 11. என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனமில்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனமுள்ளவன். இந்த ஒரே ஒரு அதிகாரம் பிலமோன். இந்த பிலமோன் அதிகாரத்தில் 3 மனிதர்கள் நமக்கு தெரியும். ஒன்று இந்த கடிதத்தை எழுதின பவுலை பற்றி நமக்கு தெரியும். இந்த புதிய ஏற்பாட்டில் அதிகமான புத்தகத்தை எழுதினது பவுல். 9 புத்தகங்கள் சபைக்கு எழுதினார். தனிப்பட்ட விதத்தில் தீமோத்தேயுக்கு 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன் 4 புத்தகங்கள் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. சவுலை குறித்து நமக்கு தெரியும். சபையை துன்புறுத்தின ஒரு மனுஷன், ஜனங்களை அழிக்கணும்னு நினைச்ச ஒரு மனுஷன், சபையெல்லாம் இடித்து தும்சம் பண்ணிட்டு கொண்டிருந்த ஒரு மனுஷன். கர்த்தர் அவனை சந்தித்து தம்முடைய ராஜ்யத்திற்கு அவனை தெரிந்தெடுத்தார். எந்த அளவுக்கு அவன் சபையை இடித்தானோ அதை விட பல மடங்கு சபையை அவன் கட்டி முடித்தான். ஆமென். சபையை சீரமைத்தான். எந்த அளவுக்கு சபையை சீரழித்தானோ அதை விட பல மடங்கு சபையை சீரமைத்தான். எந்த அளவுக்கு சபையும் ஜனங்களையும் வெறுத்தானோ அதை விட அதிகமான அளவுக்கு ஜனங்களை நேசிக்க ஆரம்பித்தான், சபையை நேசிக்க ஆரம்பித்தான். இந்த பவுல் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்துல இந்த தன்னுடைய வயதான நேரத்துல முதிர் வயதா இருக்கும் பொழுது இந்த கடிதத்தை அவர் எழுதுறாரு. முதிர் வயதான போது, அதுவும் எங்க எழுதுறாருன்னா சிறைச்சாலையில இருந்து, ரோமாபுரியில் இருக்கிற அந்த ரோமருடைய சிறைச்சாலையில, வீட்டுக்காவலில் இவர் வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல இருந்து, வயசான நேரத்திலிருந்து எழுதுறார் ஒரு கடிதம். யாருக்குன்னா பிலோமோனுக்கு எழுதுறார். பிலோமோன், இந்த பிலோமோன் யாருன்னா கொலோசிய பட்டணத்தை சார்ந்த ஒரு மனுஷன், ஒரு பெரிய பணக்காரன், வசதி படித்தவன். எல்லாரும் இவனுக்கு கீழ்பட்டிருப்பாங்க, வான்னு சொன்னா வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தில் இருந்த ஒரு மனுஷன் தான் பிலோமோன். அவனுடைய வீட்டுல தான் சபை கூடி வருதுச்சு. அதுல 2வது வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு தெரியும். பிலோமோன் 2. பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. பிலோமோனுக்கு எழுதுறாரு, உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எருசலேமில் ஒரு ஆலயம் தான் இருந்துச்சு.
ஆனா பல இடங்களில சினகோக் இருந்துச்சு, அதாவது ஜெப ஆலயங்கள் இருந்துச்சு. அந்த ஜெப ஆலயங்கள்லாம் வீடுகள் இல்லை. ஸோ வீடுகள் தோறும் கர்த்தரை துதித்து கொண்டிருந்த, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிப்பீங்க, வீடுகள் தோறும் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள், வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள், வீடுகள் தோறும் கர்த்தரை கொர்நேலியு தன் வீட்டில் தன்னுடைய இனத்தார் எல்லாரையும் கூடி வர செய்து அங்கே ஜெபம் நடத்தினான். அதே போலதான் இங்கே யார் பிலமோனுடைய வீட்டில் ஜெபம் நடத்திட்டு வந்து அந்த இடத்துல தான் ஆராதனை நடத்திட்டு வர்றது. இந்த பிலமோன் பார்த்தீங்கன்னா, இந்த பிலமோன் அன்பு உள்ளம் கொண்டவன். பிலமோன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அன்பு மிக்கவன் என்று அர்த்தம். அன்பை அதிகமாய் செலுத்துகிறவன் என்று அர்த்தம். பவுல் தன்னுடைய ஊழியத்தில் ஒரு நாளும் கொலோசை பட்டணத்துக்கு அவர் போனதே கிடையாது. கொலோசை பட்டணத்தில் இருக்கிற சபையை பவுல் நிறுவல. ஆனால் எப்படியோ ஒரு கனெக்ஷன் பிலமோனுக்கும் யாருக்கும் வந்துருச்சு, பவுலுக்கும் வந்துருச்சு. அதிலிருந்து ரெண்டு பேரும் அந்யோன்யமா ஆயிட்டாங்க. பிலமோன் தன்னை எப்படி நேசித்தாரோ அதே போல பவுலை அவர் நேசிக்க ஆரம்பிச்சார். அதே போல பவுல் எப்படி தன்னை நேசிக்கிறாரோ அதே போல பிலமோனையும் நேசிக்க ஆரம்பித்தார். நேசத்திலும் அன்பிலும் பாசத்திலும் ஒரு குறைவுள்ள வஞ்சனை இல்லை. அப்படி சுமூகமா போயிட்டு இருந்த உறவு. அப்படி இருந்தவன் தான் இந்த பிலமோன். இந்த பிலமோனுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் பேர் என்னன்னா ஒனேசிமு. சொல்லுங்க சொல்லுங்க. ஓசி சிம் இல்ல, ஓசி சிம். நம்ம ஓசியே சாப்பிட்டு, ஓசி டீ, ஓசி காஃபி, ஓசியா கிடைக்குமா பிரதர், ஓசியா கிடைக்குமா சிஸ்டர்? சொல்லுங்க. ஒனேசிமு. நான் சர்ச்சில் தான் இருக்கிறானா இல்லையா எனக்கே தெரியல. சொல்லுங்க ஒனேசிமு. வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க. வாலிப தம்பி மாருங்க, எங்க தம்பியை தேடியும் காணாதிருப்பாய். எங்க இருக்கிறீங்களா? இருக்கிறோம் பாஸ்டர், மறைந்திருக்கிறோம். ஒனேசிமு. ஓகே. இந்த ஒனேசிமு பிலமோனுடைய வீட்டில் அடிமையாய் வாங்கப்பட்டான். பிலமோன் ஒனேசிமுவை பணம் கொடுத்து, அதிகமான பணம் கொடுத்து, அந்த காலத்துல அப்படித்தான் வேலைக்காரர்களை அவர்கள் எடுப்பார்கள். பணம் கொடுத்து வாங்கிட்டா அந்த அந்த வாங்கிட்டானா அவன் இவர்களுக்கு தான் அவன் சொந்தம். அவன் சுயாதீனமாய் எதையும் செய்ய முடியாது, எங்கேயும் போகவும் முடியாது. கடைசி வரைக்கும் அவனா விடுதலை ஆக்குற வரைக்கும் அவர்கள் அவங்களோட தான் இருக்கணும். அப்படி பிலமோன் ஒனேசிமை பணம் கொடுத்து, விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய வீட்டில் வைத்துட்டு இருக்கிறான். இப்போ ஒனேசிமு யார் வீட்டில் இருக்கிறது? பிலமோனுடைய வீட்டில் ஒரு அடிமையாய் இருக்கிறான். He was a slave. ஸ்லேவா இருக்கிறான். அடிமை என்பவன் எனது சுயமாய் ஒன்று செய்ய முடியாது, அந்த ஒரு நிலையில இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஒனேசிமு. ஆனா என்ன தெரியல, கஷ்ட காலம் ஒனேசிமுக்கு. திடீர்னு ஒரு நாள் பிலமோன் கிட்ட சொல்லாம, திருட்டுத்தனமா அவர்கிட்ட சொல்லாம, யார்கிட்டயும் சொல்லாம நைட்டோட நைட்டா கிளம்பி வந்துட்டான். அப்படி மீறி போனா எங்க வேணாலும் கண்டுபிடிக்கலாம். எங்க கண்டுபிடிச்சாலும் அதே இடத்துல ஜெயில போடலாம். அந்த பிலமோனுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா சொல்லாமல இவனா விடுதலை ஆக்கணும். அப்படி விடுதலை ஆகாம இவனா ஓடி வந்தா எந்த இடத்துல கண்டுபிடிச்சாலும் அவன் கொலை குற்றவாளி, என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி ஒரு சட்டம் அந்த நேரத்தில் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம ஏதோ ஒரு காரியம், ஒனேசிமு எங்க போயிட்டா, அங்கிருந்து தப்பிச்சுட்டு போயிட்டு ரோமாபுரியில வந்து நின்று ஏதோ ஒரு கொஞ்ச நாட்கள் வாழ்ந்திருப்பான். ஏதோ தப்பு மேல ஏதோ தப்பு பண்ணின மாத்திரத்துல இப்போ ஒனேசிமு பிடிச்சி அவன் பண்ண தப்புக்காக இப்போ எங்க கொண்டு போய் வச்சாங்க? ரோமாபுரியில இருக்கிற ஜெயில கொண்டு வந்து வச்சாங்க. ஜெயில கொண்டு வந்து வச்ச அந்த இடத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனேசிமுவை பார்க்கிறாரு. பழகுறாரு. பவுலுக்கு எங்கேயோ இருக்கிற தேசத்துல போய் நின்று சுவிசேஷம் பிரசங்கிப்பது அவ்வளோ அல்வா. அதை விட அல்வா ஒரு தொக்கா ஒருத்தவன் கிட்ட வந்துட்டான்னா அவனை விடுவாரா? இப்போ இவனை தேடி போல பவுல் இருக்கிற இடத்துல சிறைச்சாலையில யார் வருது?
ஏதோ ஒரு குற்றம் செய்து இப்ப தண்டனைக்காக வரான். வந்தவன் எங்க மாட்டிக்கிட்டான்? யார்கிட்ட மாட்டிக்கிட்டான்? மாட்ட பவுல் தான் கிட்ட இருந்த பிதாவை இயேசுவை பத்தி சொல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய வாழ்க்கை வார ஆரம்பித்தது. அதான் பவுல் சொல்றாரு 11வது வசனத்துல பிலோமோனுக்கு எழுதுறாரு, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். பாய்ஸ் யாரா இருக்கீங்களா? பாய்ஸ் வாங்க வாங்க, நீங்க 2 பேர் 3 பேர், இன்னொருத்தர் வாங்க ப்ளீஸ், வாங்க சீக்கிரம் வந்துருங்க வாங்க, மேலே வாங்க டக்குன்னு. இந்த பக்கம் யாராவது ஒரு பாய்ஸ் யாராவது இருக்கீங்களா? எல்லாம் தலை குனிஞ்சிருக்கிறீங்க. ஒரு வாங்க வாங்க பிரதர், ஏதோ ஒரு பாய்ஸ் இல்லைங்களா? சரி வா ஜஷ் வாங்க வாங்க தம்மா, சகப்பு சட்டை வாங்க வாங்க. ஆமாம் இப்படி வந்துருக்கு. ஆமாம் இவர் பேரு தான் என்னது? ஒனேசிமு. சொல்லுங்க, இவர் யாருங்க? ஒனேசிமு. ஆமா, இவர் இப்போ பிலமோனுடைய வீட்டிலிருந்து அங்க வந்துட்டார். வந்த பிறகு பவுல் சொல்றார் பிலமோனுக்கு, முன்னே பிலமோனே, முன்னே இவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் வாழ்க்கை இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஒரு விதமா இருந்துச்சு. அந்த வாழ்க்கை யூஸ்லெஸ்ஸா இருந்துச்சு. பிரயோஜனம் இல்லாதவன் என்ன அர்த்தம்? யூஸ்லெஸ். எழுதுறாரு, முன்னாடி இவன் யூஸ்லெஸ்ஸா இருந்தான். ஏன் யூஸ்லெஸ்ஸா இருந்தான்? இவன் நல்லவன். ஏன்னா இவனை கர்த்தர் தாயின் கருவிலே தாயானவள் அறிவதற்கு முன்னதாகவே இவனை அறிஞ்சு ருசி பார்த்து தொட்டு அவனை உருவாக்கி அப்படி படைச்சார். இவனை மட்டும் இல்லைங்க, இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாரையும் தாயானவள் அறிவதற்கு முன்னாடி, தாயானவள் பெயர் சொல்லி அழைப்பதற்கு முன்னாடி, கருவிலே உருவாக்கப்படுவதற்கு முன்னாடியே he knows, அவர் அறிந்தார். அவருக்கு தெரியும், அவர் என்னை அறிந்தார். அப்போ நல்லவனாய் தான் அறிந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். நல்லவனாய் தான் அறிந்தார் முன்னே. ஆனா இவன் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாம போனதுக்கு இவன் காரணம் இல்லை. இவன் நல்லவன் தான். இவன் அப்பாவி பாருங்க, கண்ணாடி போட்டுக்கிட்டு பாவம் ஒன்றும் இல்லாத மாதிரி. இல்லை ஒன்னும் சொல்ல, ஒன்னே சீமா சொல்றேன்பா. ஆமா, அப்பாவி மனுஷன். யாருன்னா அடிச்சாலும் வாங்கிட்டு போயிடுவான், எதிர்த்து நின்று கூட பேச மாட்டான். என்ன வேலை செஞ்சாலும் செஞ்சிடறேன். அப்படி அப்பாவி, அப்படிதான் இருந்த ஆண்டவருக்கு. இவன் நல்லவன் தான். ஆனா இவன் வாழ்க்கையை கெடுத்தும் ஒருத்தர் இருந்தான் பாருங்க. வாங்க, இவன் நல்லவன் தான், இவன் அழகானவன் தான். இவனில் ஏதோ ஒரு பழுதும் இல்லை, எந்த மாசற்றும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. ஏன்னா அப்படி ஆண்டவர் படைச்சதில் எதுவுமே குற்றம் சொல்ல முடியாது. பாருங்க, உங்க கண்ணாடி முன்னாடி நீங்க குற்றப்படுத்துறீங்களா? ஏன் மூஞ்சி பாரு கருப்பாகுது, அவளை போல நான் இல்லை, அவளுக்கு மட்டும் அவ்வளோ முடி, எனக்கு இவ்வளோ முடி, அவளுக்கு எது இருந்தாலும், ஏன் மூக்கு மட்டும் ஏன் பெருசா இருக்கு, அவன் மூக்கு சின்னதா இருக்கு, ஏன் கண்ணு போந்தா கண்ணு, அந்த கண்ணு நல்ல கண்ணா இருக்கு. உங்களையே பார்த்து நீங்க குற்றம் படுத்துறீங்களா? நீங்க அப்படி குற்றப்படுத்தினா என்ன சொல்ற அர்த்தம் தெரியுமா? உங்களை உருவாக்கின தெய்வத்தை நீங்க குற்றப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க. நீங்க குள்ளமா இருக்கிறீங்களோ, ஹைட்டா இருக்கிறீங்களோ, கருப்பா இருக்கிறீங்களோ, ஃபேட்டா இருக்கிறீங்களோ, வசதி இல்லாம இருக்கோ, வசதியோட இருக்கீங்களா, அது மேட்ரே கிடையாது. இருக்கிற நிலைமைக்காக ஆண்டவருக்கு நான் நல்லவனா இருக்கிறேன். உங்க பார்வையில் என்ன சூப்பரா படைச்சிருக்கிறீங்க. என்ன போல வேற யாரும் இல்ல. உதாரணம், என் கைரேகை வேற கைரேகை இல்ல. அப்படி இருந்திருந்தா 6000 கிடைச்சிருக்காது. கவர்மெண்ட் கொடுத்த 6000 கிடைச்சிருக்குமா? அவனே வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். கைரேகை வைக்கிறோம், ஏன் வித்தியாசம் இருக்கா? அதுலயே தெரியும் நீங்க எவ்வளவு ஆண்டவருக்கு பிடிக்கும்னு. உங்களை வெறுத்து தழுகிற உலகத்துல இன்னமும் உங்களை வெறுக்காம நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அவரிடத்துல நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. நல்லவன் தான்,
ஆனா இவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான் பாரு, பிசாசு. 420. அம்மா சொன்னாங்க, யாரே இவன்? 420. இவன் நல்லவன் கிடையாது. யாருங்க இவன்? சிரிச்சே எல்லாரையும் வாங்கிடுவான். ஆமா, உங்களை சொல்லலைங்க, பிசாசு. இவன் நல்லவன். ஒனேசிமு முன்னே இவனை வாழ்க்கை யூஸ்லெஸ்ஸா இருந்துச்சு, பிரயோஜனம் இல்ல, சபைக்கு பிரயோஜனம் இல்ல, வாலிபர் கூட்டத்துக்கு பிரயோஜனம் இல்ல, எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. நல்லா சம்பாதிப்பான், ஆனா காணிக்க கொடுக்க மாட்டான், தசம பாகம் கொடுக்க மாட்டான். யூத் சர்வீஸ்னு வைப்பாங்க, ஆனா அன்னைக்கு தான் வேலைக்கு போவான். உங்களை சொல்லலைங்க, நான் சொல்ற ஆள் வரல, நீங்க தப்ப, நீங்களாம் வந்திருக்கிறீங்களே, உங்களை சொல்லல. நல்லவன் இவன், ஆனா இவனை கெடுத்து வச்சதே அயோக்கியன், பிசாசு, பொல்லாதவன், திருடுகிறவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க. இவனை ஒனேசிமே அவ்வளவு கெடுத்தது, அழிச்சது, நாசம் பண்ணினது இவனுக்கு பின்னாடி இருந்த பிசாசு. ஒன்று சொல்றேன், ஒரு மனிதனை நேசிங்க, எந்த மனிதனையும் நேசிங்க, அவனுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவியை கடிந்து கொள்ளுங்க. மனுஷனை கடிந்து கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை. மனுஷனை வெறுக்காது. ஏன்னா தேவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாம இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. தேவனால் எல்லா மனிதர்களும் உருவாக்கப்பட்டார்கள். ஆனா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பொல்லாத ஆவிதான் அவர்களை இந்த நிலைமைக்கு, பவுல் சொல்றார், முன்னே அவன் கிட்ட இருந்துச்சு, நிறைய தப்பு இருந்துச்சு. ஆமா ஆமா, அதுல ஒண்ணு, பிசாசுடைய தந்திரம் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? பிசாசு பண்ணிட்டு இந்த சிம் கிட்ட கையில மொபைலை கொடுத்துட்டான். மொபைலை கொடுத்துட்டு இவன் பின்னாடி அமர்ந்துட்டான் அமைதியா. ஆமா, இவர் கையில என்ன வந்துருச்சு? ஆமா, மொபைல். நல்லவனா இருந்தவனை நாசமாக்கினது எது? எதுங்க? ஃபர்ஸ்ட் நல்லா கிறிஸ்தவ பாட்டு தான் பார்க்க ஆரம்பிச்சார். ஓபன் பண்ணி என்ன பாட்டு? என்ன பாட்டு? தந்தானை துதிப்போமே அப்படின்னு பார்க்க தான் ஆரம்பிச்சாரு. ஆனா பார்க்க 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 என்னாச்சு? தேவையில்லாதெல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு. தேவையில்லாததான் வர ஆரம்பிச்ச உடனே பார்க்க ஆரம்பிக்கிறார். பார்த்து 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 மைண்ட் எல்லாம் போய் கண்ணெல்லாம் மூங்கி கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டார். இவரை சொல்லுங்க, ஒன்னேசிமை சொல்றேன். பார்த்து பார்த்து உருவம் மாறி போச்சு. ஏன்? பார்க்க கூடாததெல்லாம் எதை என்ன பண்றார்? பின்னாடி இருக்கிற பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம், என் வேலை தானா நடக்குது. அது மட்டும் இல்ல, நிறைய தப்பு பண்றாரு. ஆமா, லவ் வேற. ஆமா, லவ் வேற. ஆமா, நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்லி 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 அப்படி உலகத்துல போற பக்கம். பவுல் சொல்றார், முன்னே பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருடைய பார்வை அவனை வச்சு எப்படிலாம் கடவுள் கனவு கண்டு இருப்பார் தெரியுமா? அந்த கனவு மேல இடி விழுந்தது போல இந்த காரியம் எல்லாம் நடந்தவன். ஒண்ணு மட்டும் இல்ல, நிறைய தப்பான வழிக்கு என்ன பண்றான்? இவன் நல்லவன் தான், ஆனா இவனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து செய்யறான். அவன் என்னென்ன டைரக்ஷன்ல திருப்புறானோ அந்தந்த டைரக்ஷன்ல இவன் என்ன பண்றான்? ஆடுறான். ஆமென். காரணம் என்ன? இவனுக்கு பின்னாடி யார் இருக்கிறது? பிசாஸ். அநேகருடைய வாழ்க்கையில என்னது? யாரு நமக்கு? நீங்க எல்லாம் நான் நல்லா, தேவன் எல்லாரும் நல்லவரை தான் படிச்சிருக்கிறார். ஆனா நம்மை கெடுக்கிறது யாரு? நமக்கு பின்னாடி இருக்கிற, நமக்குள்ள இருக்கிற இந்த பொல்லாத ஆவி, பொல்லாத கிரியை, பிசாசு. நீங்க நல்லவங்க தான், வாலிப தம்பி தங்கச்சி, நீங்க சூப்பரான ஆளு, நீங்க தப்பே பண்ணக்கூடாது இல்ல. ஆனா உங்களுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க பாருங்க, பிசாசுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இடம் கொடுத்துட்டீங்க பாருங்க, ஓபன் பண்ணிட்டீங்க பாருங்க டோரை. அவன் வந்து உக்காந்துட்டான். உக்காஞ்சவன் சும்மா விடுவானா? எல்லாத்தையும் அனுபவி, ரச அனுபவி. உலகம், மாமிசம், பிசாஸ். என்ஜாய் யுவர்செல்ஃப், என்ஜாய். ஆமென். ஆட்டி படைத்தது. இதனால இவன் யூஸ்லெஸ்ஸா இருந்தான். அந்த சபைக்கும் தேசத்துக்கும் தேவனுக்கும்
எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாதபடி இருந்தான். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, இப்படியே இவனை நான் விட்டா என்னை கிட்ட வராமலேயே என்னை அறியாமலே இவன் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரோமாபுரியில வந்து ஒரு சிறைச்சாலையில தப்பு பண்ணது நிமித்தமாக கடவுள் என்ன பண்றாரு, பவுலை மீட் பண்ண வைக்கிறார். சிறைச்சாலையில பவுலை மீட் பண்ண வைக்கிறார். மீட் பண்ணி பவுல் சொல்றாரு, இல்லப்பா உன் பேர் என்ன? ஒனேசிம். ஒனேசிம். ஒனேசிம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க ஜமா. பிரயோஜனம் உள்ளவன் அர்த்தம். புரிய வைக்கிறார் பவுல். நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா? இதுல இருந்து நீ தப்பிக்க முடியுமா? அது ரோமாருடைய கையில இருந்து தப்பிக்க முடியுமா? இவனுங்க உன்னை திம்சம் அழிச்சிருவாங்களே, எப்படி இதுல இருந்து தப்பிக்க போற? சொல்றாரு, இல்ல இல்ல, எல்லா விதத்திலும் உன்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. இயேசுவின் அன்பை பத்தி சொல்றாரு, இயேசு பாடுகளை பத்தி சொல்றாரு, இயேசு வந்தது, சிலுவையில மரித்தது, எல்லாவற்றையும் சொல்ல சொல்ல இவன் கண்ணில இருந்து அப்படியே கண்ணீர் வருது. கண்ணில இருந்து கண்ணீர் வருது. அப்பதான் நினைக்கிறான், நான் அடிமையா இருக்கிறதுக்கு முன்னாடியே, என் தாய் என்னை அறியதுக்கு முன்னாடியே கடவுளுக்கு நான் பிரயோஜனம் உள்ளவன் என்று அவர் அறிந்தபடினால அந்த பெயரை எனக்கு அவர் வச்சாரு. பெயருக்கு ஏற்ப வாழ்க்கையை நான் என்ன பண்ணல, வாழல. கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. அந்த மாத்திரத்துல உடனே என்ன பண்றாரு, முட்டி போடுறாரு. ஒனேசிம் முட்டி போடுத்து தன் வாழ்க்கைய கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். என்னைக்கு இவன் தன் வாழ்க்கைய பாவத்திற்கு விலக்கி, உலகத்திற்கு விலக்கி, மாம்ச வேண்டாம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தானோ, அப்பொழுது பிதாவாகிய தேவன் அவனுக்கு பின்னாடி வந்து நிற்க ஆரம்பிச்சார். ஆமென். முன்னே பிரயோஜனம் இல்லாதபடி இருந்தான். ஏன்னா இவன் நல்லவன் தான், ஆனா இவனை கேடான வழியில, தவறான பாதையில வழி நடத்தினது இவனுக்கு பின்னாடி இருந்த மறைமுகமா இருந்த பிசாசு. ஆனா என்னைக்கு அவன் உணர்த்தப்பட்டானோ, என்னைக்கு அவன் உணர்ந்தானோ, இருதயம் என்னைக்கு குத்தப்பட்டு லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டதோ, பவுல் சொல்ல 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 அவனுடைய இருதயம் குத்தப்பட்டு திறக்கப்பட்டு தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, இப்பொழுது அவனை அறியாமலேயே பிசாசு அவனை விட்டு விலகி போனான். அந்த இடத்துல அவனை உருவாக்கி தாளாட்டி சீராட்டி அமைந்த உலகத்துல பெற வைத்து அவனுக்கு எல்லாவற்றையும் செய்து இதுவரைக்கும் அவன் மேல் அக்கறை உள்ள ஒரு தெய்வம் அவனுக்கு பின்னாடி வந்து, நான் உன்னோடு கூட வந்துட்டேனா இருக்கிறேன். முன்னே பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ பவுல் சொல்றாரு, உமக்கும் எனக்கும் பிரயோஜனம். Once upon a time he was useless, but now he is useful. உனக்கு எனக்கும் எப்படி இருக்கிறான்? பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான். ஏன்? வாழ்க்கை மாறிச்சு. இன்னைக்கு ஏன் இவங்க பின்னாடி யார் இருக்கிறது? யோசித்து பாருங்க. பிசாசு இருந்தா பொல்லாத காரியம், விபச்சாரம், வேசித்தனம் இவ்வளவு அவனால கொடுக்க முடியும்னா, இப்ப இங்க யார் இருக்கிறது? பிதா இருக்கிறா. அப்ப பிதாவிலும் சில காரியங்கள் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். அப்ப என்ன நிரப்புறாரு? பிதா தன்னுடைய அன்பினால ஒனேசிமை நிரப்புறாரு. இருதயம் அப்படியே காயப்பட்ட இருதயம், நொறுக்கப்பட்ட இருதயம், ஆமே, மனுஷங்களால வெறுத்து தள்ளப்பட்ட இருதயம் பிதாவின் அன்பினால. ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? ஆமேன். பிதாவின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். ஒன்று பேதுருல வாசிக்கிறோம், அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்போ பிதா தன்னுடைய அன்பினால நிரப்ப நிரப்ப உடைய பாவம் எல்லாம் மாறினது, முகரூபம் மாறினது. சிந்தை எப்போதும் படுத்துட்டு இருக்கும் போது பொல்லாததையே நினைச்சிட்டு இருந்த இவன் இப்போ நல்லதை நினைக்க ஆரம்பிக்கிறான். ஒரு காலத்துல இவனால
குடும்பத்திற்கும் பிரயோஜனம் இல்லை, பிலமோனுக்கும் பிரயோஜனம் இல்லை, படைத்த ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை. பிசாசுக்கு மட்டும்தான் அவன் பிரயோஜனமா இருந்தான். ஆனா என்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தானோ அன்னைக்கு பிசாசு விலகினா. பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இப்போ இவன் அவனுக்கு மட்டுமில்லை, காண்கிற எல்லா மனிதனுக்கும் இவன் பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. இந்த 2023ஆம் ஆண்டு நீங்க எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாதபடி வாழ்ந்துட்டு இருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், என்னோட முடிஞ்சிருச்சுங்க. 2024ஆம் ஆண்டு நீங்க உங்க குடும்பத்திற்கும், உங்க சமுதாயத்திற்கும், பட்டணத்திற்கும், உங்க வேலை செய்கிற இடத்திலும் நீங்க யூஸ்ஃபுல்லா இருப்பீங்க. ஆமென். யோசுவா மோசேக்கு பிரயோஜனம் உள்ளவனாயிருந்தான் கடைசி வரைக்கும். எலியா சுழல் காற்றுல எடுக்கிற வரைக்கும் பிரயோஜனம் உள்ளவனாயிருந்தான். இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியத்துல பிதாவுக்கு பிரயோஜனம் உள்ளதை அவர் செய்தார். ஆமென், ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது. நீங்க யாரு? பிரயோஜனம் உள்ளவர்கள். ஒருவேளை பிசாசினால பீடிக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் அந்த நிலைமையிலிருந்து விடுதலையாக்கி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மை இந்த பட்டணத்துக்கும் இந்த சபைக்கும் கர்த்தர் பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழுந்துன்னு இருக்கலாமா? எல்லாரும் எழுந்துன்னு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. எல்லாரும் எழுவேன் என்று பிரயோஜனம். நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. தைரியமா சொல்றார் பவுல் பிலோமன் கிட்ட. முன்னே அலங்கோலமாய் வாழ்ந்தான், அநியாயமாய் வாழ்ந்தான். இயேசுவை சகேவு சந்திக்கும் பொழுது சகேவு என்ன சொல்றாரு? நான் நாளத்தனையா வாங்கியிருந்தா, அநியாயமா வாங்கியிருந்தா நாளத்தனையாய் திருப்பி நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் உள்ள வரும் பொழுது உன் வாழ்க்கை மாறும் தம்பி, வாழ்க்கை மாறும் தங்கச்சி. பழைய வாழ்க்கை இருக்கா? ஒண்ணு, நீ நல்லவன் தான், ஆனா உனக்கு பின்னாடி இருந்து உன்னை நடத்துறவன் மிகவும் மோசமானவன். அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவன் உன்னை நடத்திட்டே இருப்பான். 2 பேர் உன்னை நடத்தணும். ஒன்று பிசாசு நடத்தணும், இல்லைன்னா உன்னை உருவாக்கின தேவன் உன்னை நடத்தணும். யாரை நடத்த ஒப்பு கொடுக்குற? கண்களை மூடி ஒப்பு கொடு. இந்த நேரத்தில் ஜி மைனர். உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் சொல்லுங்க சொல்லுங்க. நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உன் வாழ்க்கை இயேசுவுக்கு வேணும். இயேசுவே ராஜா. முன்னே உன் வாழ்க்கை அசிங்கமாயிருந்தது. உன்னை பார்த்தவர்கள் எல்லாம் உன்னை வெறுத்தார்கள், உன்னை வேண்டாம் என்று சொன்னாங்க. பாவம் நிறைந்த இருதயம், பாவம் நிறைந்த சிந்தை, எந்த விதத்திலும் சபைக்கும் ஊழியத்திற்கும் குடும்பத்திற்கும் பிரயோஜனம் இல்லாதபடி இருந்தது. சொல்லுங்க இயேசுவே. இப்பொழுதோ சகல துர்க்குணத்திலிருந்தும் சகல பாவத்திலிருந்தும் ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார்.
பிசாசு உன் தோல் மேல கையை போட்ட நிலைமையிலிருந்து இப்ப பிதாவாகிய தேவன் உன் தோல் மேல கையை போட்டு உன்னை நடத்துகிற நேரம். உங்க இருதயத்துல அந்த அபிஷேகம் வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். வாலிப தம்பி தங்கச்சி, பரலோகம் உன்னை குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருக்கு. தேவன் உன்னை குறித்து நீ உருவாக்கப்படுவதற்கு முன்னாடியே ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை அவர் வச்சிருக்கிறார். அவர் அறிஞ்சிருக்கிறார் நல்ல இடத்துல உன்னை வைக்கணும்னு, நாட்டணும்னு. நீயோ பிசாசுடைய வார்த்தை கேட்டு, உலகத்தின் மாம்சம் பிசாசு இச்சையை கேட்டு, கொஞ்ச நேர பாவத்திற்காக, கொஞ்ச நேர இன்பத்திற்காக அந்த உறவை வேண்டான்னு சொல்லிட்டு, அப்பாவுடைய பிரசனை வேண்டான்னு சொல்லிட்டு, ஆலயத்துக்கு கூட வராம, பைபிளை கூட படிக்காம, ஜெபிக்க கூட உட்காராம வாழ்க்கை பின்னுக்கு போனது காரணம் என்ன? ஆண்டவர் இன்றைக்கு பார்க்கிற, நீ நல்லவன் தான், நீ நல்லவன் தான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மகளே. அப்பா அம்மா உன்னை நேசிக்கிறதை காட்டல, நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். நீ என்னை நேசிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை அதிகமா நேசித்து, அதனாலதான் நீ தாயின் கருவில உருவாக்கப்படுவதற்கு முன்னாடி உன் அப்பா, பாட்டி, பாட்டை, பூட்டை இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் நினைச்சு நான் அன்னைக்கே சிலுவையில் என் ரத்தத்தையும் ஜீவனையும் மாம்சத்தையும் உனக்காக விளைக்கரமா கொடுத்திருக்கிறேன். உலக நேசத்துக்காக ஓடிட்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் உன்னோடு கூட தான் இருக்கிறார். ஆரம்பத்திலே சொன்ன அவர் யார்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். நீ எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் அவர் உன்னோடு கூட வருகிறார், உன்னோடு கூட வருகிறார். நீ உட்கார்ந்திருந்தாலும் அந்த இடத்துல அவரை பார்க்க முடியும், நீ படுத்துக் கொண்டிருந்தாலும் அவர் உன் நினைவாய் இருக்கிறார். தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் உன்னை விசாரிக்கிறவர், உன்னை உன்மேல் நோக்கமாய் இருக்கிறவர். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, சொல்லுங்க சொல்லுங்க, ஆராதிப்பே. பிரயோஜனம் உள்ளவர்கள் அவரை நேசிப்படும், அன்பினால் நிரப்பப்படும். அன்பு கூறுவேடாக உங்க மேல. வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு என்னையோடு மறையட்டும். பாவமான வாழ்க்கை என்னையோடு உடையட்டும். தவறான உறவுகள் இன்னையோடு மாறட்டும். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. வாலிப தம்பி தங்கச்சி ஒப்புக்கணும், இது உனக்காக கொடுக்கப்பட்ட ஆராதனை. வாலிப தம்பி தங்கச்சி, உனக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆராதனை. நீ தேவனுடைய பார்வையில் பிரயோஜனம் உள்ளவன். கர்த்தர் இதுவரை உன்னை உபயோகப்படுத்தினதை பார்க்கிலும், இத்தனை ஆண்டுகள் வரைக்கும் உன்னை பயன்படுத்தினதை பார்க்கிலும், இனி வர போகிற நாட்களில் அவருக்காக நீ வல்லமையாய் பயன்படுத்தப்பட போகிறாய். நீ வேலை செய்கிற இடத்துல உன் தலை உயர்த்தப்படுகிறது. நீ ஊழியம் செய்கிற இடத்துல கர்த்தர் கனப்படுத்துகிறார். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி. உள்ளத்துல அழுக்கு இருக்கா? வசனம் சொல்லுது, இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. உன் இருதயம் தூரமா இருக்கா? தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியலையா? உன் பின்னாடி பிசாசு நின்னு உன்னை வழி நடத்துறானா? இந்த வழியில போ, இந்த பாவத்தை செய் என்று உன்னை தூண்டுறானா? இன்னைக்கு நான் சொல்றேன், விலகு விலகு, வேண்டான்னு சொல்லு. ஆண்டவருடைய உறவு போதுன்னு சொல்லு. என்னை உருவாக்கினுடைய உறவு எனக்கு போதுன்னு சொல்லு. என்னை உருவாக்கினவர் என்ன பின்னே வருகிறார், எனக்கு முன்னே போகிறார். நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி அவர் இதுவரை என்னை தாங்கினார், இதுவரை என்னை சுமந்து வந்தார், இனியும் என்னை நடத்துவார்.
கரங்களை உயர்த்தி ரபாலா ரபா செப்ரோ. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் கர்த்தர் எனக்கு செவி கொடார். பாஸ்டர் ஒரு சங்கீதத்தை வாசிச்சாரு பாருங்க. 119ஆம் சங்கீதத்துல ஒரு வார்த்தை தாவீது சொல்றார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஏன் பாவத்தின் மேல பாவம்? வார்த்தை எங்க இருக்கு? மூளையில இருந்தா பாவத்தின் மேல பாவம் செஞ்சிட்டே இருப்பீங்க. ஆனா அதே வார்த்தை உன் இருதயத்துல ஸ்டோர் ஆச்சுன்னா எந்த பாவத்தையும் எதிர்த்து நிற்க இந்த வார்த்தை உனக்கு பலனுள்ளதாய் மாறும். இந்த வார்த்தை பலனுள்ளதாய் மாறும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய அன்பை, உம்மோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை, உறவை என் இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிறேன். இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிறேன். அன்பு வந்தா பாவங்கள் எல்லாவற்றையும் மூடிடும். பிதாவினால் அன்பினால் நிரப்பப்படும். சில பிள்ளைங்க ஒப்புக்கொடு. முன்ன ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு. உனக்குத்தான் தெரியும். நீ படுத்துட்டு இருக்கும் பொழுது, நீ செல்போன்ல பார்த்துட்டு இருக்கும்போது என்ன, எப்படி, எதை பார்க்கிற, என்ன யோசிக்கிற. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நான் மனுஷ முகத்தை தான் பார்க்கிறேன், ஆனா நானோ பாடுறோம்ல, பாரும் தந்தாயே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளடங்கோ. வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உள்ளத்தை பார்த்து ஆண்டவர் 2 கரத்தை நீட்டி அணைக்க முடியுமா? என்ன நிலையில இருக்கிற? பேரு மட்டும் கிறிஸ்தவ சபைக்கு மட்டும் ஆவிக்குரிய சபை, ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கு? உனக்கு நீ பிரயோஜனமா இருக்கிறியா? உன்னால கண்ணாடிக்கு முன்னாடி சொல்ல முடியுதா, என் அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, என் சபைக்கு, குடும்பத்துக்கு நான் பிரயோஜனம் அல்லவா நான் இருக்கிறேன்னு? இல்லையே. ஏன்? உலகம், மாமிசம், பிசாசு ஓடிட்டு இருக்குல்ல. அதே சங்கீதம் 119 தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி உயிர்ப்பியோ. ஆத்துமா, இருதயம் எதோடு ஒட்டிட்டு இருக்கு? பாவத்தோடு. 2 கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை சொல்லுங்க, இந்த வருஷம் முழுவதும் நீர் செய்த நன்மைக்கு இந்நாள் வரை, இந்நாள். வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை கைவிடல. நீ எவ்வளவு தப்பு பண்ணியோ, எவ்வளவு மீறுதல் பண்ணி, எவ்வளவு அக்கிரமம் பண்ணியோ, உன்னை வெறுக்கல, உன்னை தள்ளல. வார்த்தையில பாவம், சிந்தையில பாவம், பேச்சில பாவம், கையில பாவம், நடக்கையில பாவம், உன் செயலெல்லாம் பாவமா இருந்த பொழுதும், உலகம் உன்னை வெறுத்து தள்ளின பொழுதும், இதுவரைக்கும் உன்னை வெறுக்காத ஒரு தெய்வம் உன்னை அரவணைக்கும்படி காத்துக் கொண்டிருக்கிறார். He is waiting. எதற்கு? உன்னை உருவாக்கும்படி. பிரயோஜனம் உள்ளவளாய், பிரயோஜனம் உள்ளவனா. நீ சொல்லு, நான் பிரயோஜனப்படுறேன் ஆண்டவரே, உமக்கும் தேசத்திற்கும் பட்டணத்துக்கு ஊழியத்திற்கும். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிரசன்னத்திற்காக நன்றி. முன்னே பிரயோஜனம் இல்லாதபடி இருந்தோம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் யூஸ்லெஸ்ஸாக இருந்தோம். பட் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இன்னைக்கு நாங்கள் உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இதில் நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம். முன்னாடி இருந்த வாழ்க்கை வேண்டாம், பின்பதாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இருந்த வாழ்க்கை, அதோடு டிராவல் பண்ண விரும்புகிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகள்லாம் ஒப்பு கொடுக்குற டாடி. சிந்தையில், எண்ணங்களில், இருதயத்தில்
பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய அன்பும் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும், இன்னும் ஊற்றப்படட்டும். உலகம் மாமிச பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பலனித்தினால இவங்களை நீங்க நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென்.